வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணு ரெயின்போ ரங்கோலி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய கோலங்கள்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப வரப்போற 2024 புது வருஷத்துக்கு கோலம் தீம்ல டெஸ்க் கேலண்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கேலண்டர் பாக்குறதுக்கு அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு விதமான அழகான கோலம், அழகான பார்டர்ஸோட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோலங்கள் எல்லாமே கையாலேயே வரைஞ்சு பிரிண்ட் பண்ணது. கேலண்டரோட ஒவ்வொரு ஷீட்லயும் பின்பக்கம் அன்றாட முக்கிய குறிப்புகள், அப்பாயின்மெண்ட்ஸ், பிறந்த நாள், இந்த மாதிரி விஷயங்களை குறிச்சு வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த கேலண்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தவிர நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இதோட விலை வெறும் 350 ரூபாய் மட்டும்தான், ஒன்லி 350 rupees. இந்த கேலண்டர் நீங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இத நம்ம ரொம்ப ஈஸியா வீட்டுல செஞ்சிடலாம். இந்த மழை நேரத்துல டீ காஃபிக்கு பதிலாக எப்போவாவது சூடாக இந்த சூப் குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுத்தி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம 2-3 சுத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு இந்த ஸ்வீட் கார்ன் நல்ல நைஸா அரைப்பட்டுரும். நல்ல நைஸா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸா அரைச்சாதான் சூப் குடிக்கும் போது நல்ல டேஸ்டாவும் ஸ்மூத்தாவும் இருக்கும். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுமே இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, 3/4 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, ரெண்டையுமே நல்லா பொடியா சாப் பண்ணிக்கங்க. இது கூட ஒரு குட்டி பச்சை மிளகாவை விதைகள்லாம் நீக்கிட்டு நல்ல பொடியா சாப் பண்ணி சேர்க்கலாம். எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட்ஸ் போல வதக்கினா போதும். இந்த பட்டர்ல வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும், சூப்புமே நல்லா சுவையா இருக்கும். 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கங்க போதும். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியா கட் பண்ண கேரட், 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண பீன்ஸ், இந்த ரெண்டையுமே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல 1/4 கப் ஸ்வீட் கார்ன், நம்ம அரைச்ச இந்த ஸ்வீட் கார்ன் விழுது. இது கூட 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி 3ல இருந்து 3.5 கப்புக்குள்ள தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல 3/4 டீஸ்பூன் சால்ட் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேமை மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பவுல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கலாம். இப்ப நல்லா தளன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஹை மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கு. இப்ப சூப்பு வெந்துட்டு இருக்கும் போது இந்த ஓரத்துல நுர மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இப்ப 5 நிமிஷமா சூப் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம கரைச்சு வச்ச கார்ன்ஃபிளவர் கரைசலை நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டே கிண்டிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்த உடனே கிண்டி கொடுத்துட்டே இருங்க, அப்பதான் அடியில போய் செட்டில் ஆகாம இருக்கும். கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா சூப்பு திக்னஸ் கொடுக்கும். இது மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. சூப்பு பாத்தீங்கன்னா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. நம்ம முழுசா சேர்த்த அந்த ஸ்வீட் கார்ன்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் சூப் வெந்துட்டு இருக்கட்டும். ஸ்டவ் சிம்லயே வச்சிருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. முழுசா சேர்த்த ஸ்வீட் கார்ன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. சூப்பு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ஆறுனா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதுல 1-2 இடிச்ச மிளகு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கம கமன் வாசனையா இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதுல கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், சுட சுட சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.